இருக்கும். சரி, இங்க பாருங்க. லாஸ்ட்டாக நாம் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறது பார்த்தோம். இந்த சிஸ்டத்தில் எப்படி டாக்டர் இருப்பார், அந்த டாக்டருக்கு வந்து டாக்டரோட அவைலபிலிட்டி டைம் இருக்கும். அந்த டைமுக்கு தான் நாம் என்ன செய்வோம்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் புக் பண்ணுவோம். புக் பண்ணக்கொள்ள என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்ஸை லிஸ்ட் பண்ணுற உள்ளது பார்த்தோம். ஆல்ரெடி டாக்டரும் பார்த்துக்கிறோம். டாக்டர்ஸ்லாம் தேவையான மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு போகிறது. அடுத்தது ட்ரீட்மெண்ட்ஸை லிஸ்ட் பண்ணுற பார்த்தோம். இப்போது நாம் என்ன டாக்டரோட அவைலபிலிட்டியை ஜஸ்ட் டேபிளில் இருந்து லிஸ்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு இங்கே க்ரியேட் அப்டேட் டெலிட் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துக்கிறீங்க தானே. இதே மாதிரி நீங்கள் டாக்டர் அவைலபிலிட்டிக்கும் கரண்ட் ஆப்ரேஷனை செய்யுங்க. க்ரியேட் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஜஸ்ட் இதில் வந்து லிஸ்ட் பண்ணி மட்டும் ஷோ பண்ணிவிட்டு இதை அப்படி அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு நம்ம லோட் பண்ணுற அந்த விஷயத்தெல்லாம் பார்ப்போம். இப்போ டாக்டரோட அவைலபிலிட்டி அதே மாதிரி நாம் எடிஷனலாக ஒரு நேவிகேஷன் ஒன்று கொண்டு வரணும். அப்போ இது வந்து ஒரு நேவிகேஷன் எடிஷனலாக கொண்டு வரணும்னு சொன்னால் இதில் ஹெடருக்குள்ள நாம் ஒரு நேவிகேஷனை கொண்டு வரப்போம். வியூஸ் உள்ளுக்க அட்மின் லேஅவுட்ஸ் இது உள்ளுக்கத்தான் அந்த ஹெடர் இருக்குது. ஹெடரில் ஆல்ரெடி இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எடிஷனில் இதில் ஒரு காப்பி ஒன்று எடுத்து நான் டாக்டரோட அவைலபிலிட்டி இந்த கைக்கிற விலங்கு தானே கைக்கிற விலங்குதா? ஹலோ ஹலோ சார். விலங்கு தானே கைக்கு? ஓ சார், விளங்குங்க சார். ஸ்க்ரீன் விலங்கு தானே? ஓ சார், விளங்குங்க சார். அப்போ இந்த டாக்டர்ஸை நாம லிஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நேவிகேஷனை செட் பண்ணிட்டோம். ஒரு அதுக்குள்ள வியூ ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். என்னண்டு ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிறத ஒரு காப்பி ஒன்று எடுக்கிறேன். இதுக்கு டாக்டர் அவைலபிலிட்டின்னு நேம் வைக்கிறேன். இல்லாட்டி இதில் ஆல்ரெடி உள்ள மாதிரியே ஒரு பேர் ஒன்று ஓகே. நான் இந்த ரெப்போ போட்டிக்கிறேன் ஆல்ரெடி செஞ்சதுலேயே. அந்த ரெப்போவில் போய் அதை உங்களோட செட்டப் பண்ணி என்னெல்லாம் கோட்ஸ்லாம் இருக்கிறேன்னு ஃபுல்லாக செக் பண்ணுங்க. நான் இப்போ என்ன செஞ்சேன், ட்ரீட்மெண்ட் செய்ய சேம் காப்பி ஒன்று எடுத்து டாக்டர் அவைலபிலிட்டிக்கு போட போகிறேன். இதில் சேம் இந்த இடத்துல ஃபைல் நேமை மட்டும் மாற்றுறேன். இதை கிளிக் பண்ணக்குள்ள இந்த பட்டனு அது வந்து அவைலபிலிட்டி சேனலிங்க்கு போகும். என்ன சேனல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணுறதுக்காக. நம்ம இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டுக்கு டாக்டர் அவைலபிலிட்டியை செஞ்சுட்டு அதுக்கு போவோம்.
கதைக்காங்க. இப்போ இந்த நம்மளுக்கு எடிஷனில் ஒரு நேவிகேஷன் ஒன்று வந்துடும். இதில் ஐக்கன்ஸை வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ஐக்கன்ஸையே அந்த இதுக்கும் அதுக்கு ஒரு ஐக்கன் வித்தியாசமாக போட்டு விட்டா சரி. நம்ம அந்த இதில் போய் பார்க்கலும் என்னென்ன ஐக்கன்ஸ்லாம் இருக்குது, நம்மளோட தீம் இருக்குது. நீ தீமில் பாக்ஸ் ஐக்கன் தான் இதில் நாம் யூஸ் பண்ணுறோம். இதில் பாக்ஸ் ஐக்கன் இருக்கும். இதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய ஐக்கன்ஸ் இருக்கும். அதில் வேரியபிள்ஸ்லாம் பார்த்து நம்மளுக்கு தேவையான ஐக்கன்ஸோட கிளாஸை யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு டைம் வர மாதிரி என்ன சரி ஐக்கனை பார்த்து எடுத்தோம்னு சொன்னால் சரி. இப்போ இதில் ஐக்கன் கிளாஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிற அந்த இதோட ஐக்கன் வந்து இதுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. இது சம்டைம்ஸ் பர்ச்சேசிங் பண்ண ஒர்க் பண்ணுற இதாகிக்கும். ஃப்ரீ இதை எடுத்து தான் யூஸ் பண்ணணும். இப்போதைக்கு அது சரி வேலை செய்கிற ஒன்றை பார்த்து போடுவோம். ஆல்ரெடி உள்ள இந்த டிஎன்ஏ இப்போதைக்கு போடுவோம். அட கிளாஸ் ஐக்கன் கிளாஸை பிறகு மாற்றிக்கொள்ளும். இதில் இது ஒர்க் பண்ண மாட்டேங்குது. பார்த்து செக் பண்ணி இதில் ஒர்க் பண்ணுற ஒரு ஐக்கன்ஸாக பார்த்து மாற்றிக்கொள்ளுங்க. நம்ம தேவையான ஐக்கன்ஸில் கிளாஸை யூஸ் பண்ணிக்கிட்டு போகிறோம். அடுத்ததாக இதை நம்ம கிளிக் பண்ணக்குள்ள டாக்டர் அவைலபிலிட்டிஸ்க்கு அது ரீடைரக்ட் ஆகும். நாம் அதில் ஃபைல் நேம்லேயே நாம் என்ன செய்வோம், ஒரு ஃபைலையும் க்ரியேட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இதில் ஆல்ரெடி அந்த ட்ரீட்மெண்ட்டை லிஸ்டிங்கை போட்டிக்குது. நாம் இதில் ஆல்ரெடி உள்ள அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து டாக்டர் அவைலபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். அடுத்த இட காலம்ஸ் வந்து எடிஷனில் நான் வந்து எடிட் டெலீட்டை ரிமூவ் பண்ணுறேன் இல்லாமல் இருக்கிறேன். இப்போதைக்கு செய்யலை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை எடிட் டெலீட்டை எட் பண்ணி இதில் டேபிள்ஸில் பார்த்தேன்னு சொன்னால் என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை லிஸ்ட் பண்ணும். இதில் டாக்டரோட அவைலபிலிட்டி இதில் பார்த்தேன்னு சொன்னால் செஷன் எத்தனை மணிலேருந்து எத்தனை மட்டும், அடுத்தது என்ன நாளில் திங்கள்லேருந்து ஞாயிறு மட்டும் இருக்கிற வார டேஸில்
ஒரு டேக்கு நாம் அங்கே கொடுப்போம். அந்த டேயில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மட்டும் அவர் அவைலபிளாக இருப்பார், எந்த டாக்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஐடியை போடுவோம். அந்த அவைலபிலிட்டி டைம் ஆக்டிவ்ல இருக்கிறா இல்லையான்னு சொல்லி டிஸ்ஆக்டிவ்ன்ற ஒரு கொலமை ஆட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ கொலம்ஸ் இருக்குது, மற்றது க்ரியேட் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். இப்போ இல்லை மண்டேலேருந்து சாட்டர்டே சன் நம்ம ஆல்ரெடி ரெக்யர்மெண்ட்ஸ் எடுக்கக்கொள்ள ஸ்டார்டிங்கில் அந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லேருந்து இந்த டைமில் தான் இந்த டாக்டர் வந்து அந்த சேனல் லிங்க் வந்து அவைலபிளாக இருப்பார் அப்படின்னு. இப்போ இன்னொரு டாக்டர் வருவார், அந்த டாக்டர் வந்து அந்த டாக்டர் என்ன நாளில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மட்டும் அவைலபிளாக இருப்பார் அந்த கிளினிக்கில் அப்படின்னு சொல்லி நம்ம தேவையான டாக்டர்ஸை வந்து இங்கே நம்ம எட் பண்ணிட்டு போவோம். இப்போதைக்கு ப்ரீ டிஃபைன்டாக எட் பண்ணிக்கிற இந்த விஷயத்தை நம்ம சிஸ்டத்தில் புக்கிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ரீ டிஃபைன்டாக நாம் க்ரியேட் பண்ணக்குள்ளேயே டேஸ்லாம் ஒரு ட்ராப் டவுனில் வச்சு அதை பிக் பண்ணி டைம் பிக்கரில் ஸ்டார்ட்லேருந்து எத்தனை மணி மட்டும் வந்து பிக் பண்ணி எந்த டாக்டர் அப்படின்னு பிக் பண்ணி நம்ம இதில் ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ண இயலும். நம்ம ஆல்ரெடி எப்படி நியூ ட்ரீட்மெண்ட்டுக்கு எட் பண்ணோமோ அந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் வச்சு டாக்டர்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு டாக்டர் அவைலபிலிட்டிக்கும் எடிட் பண்ணுற இதுவில் க்ரியேட் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் என்ன செய்கிறேன், இதை ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணுறேன். லிஸ்ட் பண்ணக்குள்ள டே வரும், அடுத்தது செஷன் ஃப்ரம் ஸ்டார்ட் இல்லை ஆல்ரெடி உள்ள இதில் பார்த்தா இந்த டே எத்தனை மணி ஃப்ரம் டூ, அடுத்தது டாக்டரோட நேம், அடுத்தது ஸ்டேட்டஸ்ன்னு வரும். இதில் உள்ள ஆல்ரெடி உள்ள அந்த delete இந்த விஷயத்தை இதில் கேட்டால் இதை நீங்கள் அதை அப்படி டாக்டர் அவைலபிலிட்டிக்கு மாற்றி டெஸ்ட் பண்ணுறதா இதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நேம் டே ஃப்ரம் டு டாக்டரோட நேம். அடுத்தது ஸ்டேட்டஸ் எடிஷனில் தான் இவ்வளோ விஷயத்தை தான் எடுக்க போகிறோம். இதில் எங்கே இந்த எடுக்கிறோன்னு பார்த்தா டாக்டர் அவைலபிலிட்டின்ற ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். நாம் ஆல்ரெடி அந்த கிளாஸ் நம்மளோட இதில் க்ரியேட் பண்ணல, நம்ம அதை க்ரியேட் பண்ணுவோம். டாக்டர் அவைலபிலிட்டி நான் ஆல்ரெடி உள்ளது போடுறேன். சேம் அதே மாதிரி தான் அதில் வர என்ன ப்ராப்பர்ட்டிலாம் அதெல்லாம் பார்த்து இதில் எட் பண்ணணும். அடுத்தது டேபிளோட நேம், கெட் ஆல் எல்லா ரெக்கார்டையும் எடுக்கக்கொள்ள. இப்போ நான் பார்த்தேன்னு சொன்னால் இதில் டாக்டரோட ஐடி தான் இங்கே. அப்போது இந்த டாக்டரோட டீட்டெயில்ஸையும் சேர்த்து நம்ம இதில் எடுக்கணும். இந்த டாக்டரோட அவைலபிலிட்டி டீட்டெயில்ஸோட டாக்டரோட நேமை எடுக்கணும். அதுக்காக கெட் ஆலில் நாம் ஓவர் ரைட் பண்ணி எழுதிக்கணும். ஆல்ரெடி பேஸ் மாடலில் கெட் ஆலிக்கும் நம்ம எந்த டேபிளில் கொடுக்குறோமோ அந்த டேபிளில் உள்ள அவ்வளோவுமே லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு லிஸ்ட் ஆக முன்னுக்கு அதை ஓவர் ரைட் பண்ணி ஒரு மெத்தட் ஒன்று எழுதுகிறேன். அதில் என்ன செய்கிறேன், டாக்டர்ஸ் டேபிளை ஜாயின் பண்ணி அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் டேபிள் ஃப்ரம் ஜாயின் பண்ணுறேன். அதில் டாக்டரோட டேபிளில் டாக்டர்ஸ் டேபிளை ஜாயின் பண்ணி அதை டாக்டரோட நேமை எடுக்கிறதுக்காக இந்த டாக்டரோட ஐடியை வச்சு நான் என்ன செய்கிறேன், டாக்டரோட நேமை எடுக்கிறேன். இந்த டேபிளில் உள்ள டாக்டர் ஐடி ஃபீல்ட், அடுத்தது டாக்டர் டேபிளில் உள்ள ஐடி, இதுக்கு மேட்ச் ஆகிற அந்த டாக்டரோட டாக்டர் நேம், டாக்டர்ஸ் டேபிளில் நேம் ஈக்கமே அதை எஸ் டாக்டர் நேம்னு சொல்லி பலமே எடுக்கும். இதில் எப்படி எடுத்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு
இதில் டாக்டர் நேம்னு சொல்லி நம்மளுக்கு லிஸ்ட் ஆகி அவ்வளோ ரெக்கார்டும் வரும். அதோட அந்த டாக்டரோட நேம் டாக்டர் டேபிள்ஸில் உள்ள அந்த டாக்டரோட நேம் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும் கெட் ஹோல்ட் பண்ணி எடுக்கப்படும். இதில் டைப் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல டாக்டர் அவைலபிலிட்டி இந்த கிளாஸ்லேருந்து எடுக்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து கெட் ஹோல் இது என்ன செய்யும், நம்ம புதுசாக கிரியேட் பண்ணிக்கிற அந்த கெட் ஹோல் மெத்தடை கால் பண்ணும். இதில் என்ன அவைலபிலிட்டிஸோ அதை லிஸ்ட் பண்ணுறோம். இதில் ஒரு அவைலபிலிட்டி லிஸ்ட் ஆகும். ஆனால் நாம இதை டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம் என்ன அதில் நமக்கு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு. நான் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட்ஸை கால் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டாக்டர் அவைலபிலிட்டி கிளாஸை கால் பண்ணுறேன். நம்மளுக்கு அதுலேருந்து டாக்டர் டேபிள்லேருந்து டாக்டர் அவைலபிலிட்டி டேபிள்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் வருது. அதோட சேர்த்து எடிஷனலாக டாக்டரோட நேமையும் சேர்த்து எடுக்கிறேன். நாங்கள் ஜாயின் பண்ணி எடுக்கிறதுக்கு எடிஷனலாக இதில் கெட் ஹோல்டு இதை எடுத்துக்கிறேன். ஓப்பன். அடுத்தது ஆல்ரெடி நாம் மற்ற இதில் எல்லாம் கிரியேட் பண்ணுற மாதிரி எட் நியூ அப்டேட் ரெக்கார்ட் இது ரெண்டையுமே இதில் வச்சுக்கிறோம். இதில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் போடணுமோ அதெல்லாம் கிரியேட்டில் எட் பண்ணி அதே மாதிரி அப்டேட்லையும் எட் பண்ணிக்கிறோம். இதில் இந்த இன்செட் குவரியை அப்டேட் குவரி இது ரெண்டையுமே அப்டேட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ தான் இந்த மாடல் கிளாஸில் ஈக்கிறது. இதை நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போது லிஸ்ட் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் டாக்டரோட நேமோட நம்மளுக்கு வருது. நம்ம லிஸ்ட் பண்ணக்கலாம். அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், இதில் லிஸ்ட் பண்ணுற மாதிரி லிஸ்ட் பண்ணிவிட்டு டாக்டரோட நேமை எடிஷனில் நாம் லிஸ்ட் பண்ண போகிறோம். இதில் இந்த டேபிளில் டாக்டர் ஐடி தாங்கிக்க நாம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். சரியா? இந்த இடத்துல அவைலபிலிட்டி அவைலபிலிட்டியில் என்ன வரும், டே column என்ன வரும், டே செஷன் ஃப்ரம் அடுத்தது ஃப்ரம் தானே என்ன வரும், இல்லை ஃப்ரம் டு அடுத்தது ஃப்ரம் செஷன் டு அடுத்தது டாக்டரோட நேம். நம்ம அதை டாக்டர் நேம்டு எடுக்கிறோம். இல்லை டாக்டர் நேம்டு நம்மளுக்கு ரிட்டர்னாக போகுது. இல்லை டாக்டரோட நேம் அடுத்தது இஃபெக்டிவாக இல்லையா அப்படின்னு இதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ என்ன செய்யும், ஈக்கிற எல்லா அவைலபிலிட்டியும் எடுக்கிறோம். அதுலேருந்து 1 by 1 எடுத்து அவைலபிலிட்டிலேருந்து நம்மளுக்கு ரேக்கோட அங்கே லிஸ்ட் பண்ணும். இதில் இஃபெக்டிவ்ல வந்து ஒரு எரர் ஒன்று வருது. ட்ரீட்மெண்ட் ஐடி அப்படின்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, ட்ரீட்மெண்ட் வேரியபிள் ஒன்று இல்லை, ட்ரீட்மெண்ட். சரியா? இப்போ ஈக்கிற அவ்வளோ அவைலபிலிட்டி டைமையும் லிஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம ப்ரீ டிஃபைண்டாக இதை க்ரியேட் பண்ணினோம். இதெல்லாம் இன்சர்ட் பண்ணக்குள்ள இது எல்லாமே வந்து லோவர் கேஸில் தான் இன்சர்ட் பண்ணிப்போம். இதில் நான் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணி பூஸ்டர் கிளாஸஸ் வீக்கில் தானே அதை யூஸ் பண்ணி நான் என்ன செய்யணும், டெக்ஸ்ட் கேபிட்டலைஸ்டு யூஸ் பண்ணேன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில்
அப்போ கெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் உங்களை கொடுக்கலாம். நான் இதை கிளாஸில் அடிஷ்னலாக இதை மட்டும் எட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அப்பர் கேஸில் ஆரம்பிக்கலாம். சரியா? இப்போ டாக்டர் அவைலபிலிட்டியை லிஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண போகிறோம். அப்பாயின்மெண்ட் புக் பண்ண போல அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு போகணுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு நம்மளோட சிஸ்டத்தில் ஆக்டிவில் இருக்கிற அவ்வளோ டாக்டர்னு நாம் என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டுக்கு லிஸ்ட் பண்ணணும். இப்போ டாக்டர்ஸ் டேபிளில் வந்தேன்னு சொன்னால் இதில் 2 இதில் டாக்டர்ஸ் வந்தேன்னு சொன்னால் இதில் 3 பேர் 4 பேர் இருக்கிறது. இதில் ஆக்டிவில் யார் இருக்கிறதோ டாக்டர் டேபிள்ஸில் பார்ப்போம். இஸ்ஆக்டிவில் யாரெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் இஸ்ஆக்டிவ் இல்லாமல் பார்ப்போம். இப்போ 2 பேர் மட்டும்தான் ஆக்டிவ்ல இருக்கிறாங்க. அந்த 2 பேரை மட்டும்தான் நம்மளுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டணும். இதில் டாக்டர்ஸ் அவ்வளோ பேரையும் காட்டும். நான் புக் பண்ண போக்கில் என்ன செய்யணும், அந்த 2 பேர்ட டாக்டர் லிஸ்ட்டையும் காட்டணும். இப்போ நான் நம்மளோட கிளினிக்கு 4 டாக்டர் வாரேன்னு சொன்னால் சம்டைம்ஸ் சேம் டைம்லேயே 2 பேரும் வராங்க. இல்லாட்டி ஒவ்வொரு டைம்ஸில் அது கூட டாக்டர் அவைலபிலிட்டி டைம்ஸ்க்கு ஏற்றாப்புல வராங்க. இப்போ இவரை நான் ஒரு ஆள் புக்கிங்க்கு வாரான்னு சொன்னால் அந்த ஆளை நான் எந்த கிழமைக்குண்டு பார்த்து பிக் பண்ணுவேன். இப்போ இந்த அடுத்த கிழமை இல்லாட்டி அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி நான் வீக்கை பிக் பண்ணி அந்த வீக்கு புக்கிங் போடுறதுக்கு பார்ப்பேன். பார்க்கக்குள்ள என்ன, இந்த டாக்டர் வந்து என்ன நாள்லாம் மாறாது, மண்டே வெனிஸ்டே அவர்களை நாம் அவைலபிலிட்டியில் அந்த டாக்டருக்கு என்னென்னலாம் எட் பண்ணிக்கிறோமோ அந்த டைம் செஷன் ஃப்ரம் எந்த டைம் மட்டும். இப்போ இவர் வந்து இதில் 6 மணிலேருந்து 9 மணி மட்டும் ஈக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த டைம்லேருந்து எண்டாகிற டைம் வரைக்கும் ஷிஃப்டை பிரித்து அப்பாயின்மெண்ட் ஒவ்வொரு ஸ்லாட்டாக பிரித்து ஒரு ஸ்லாட்டை ஒவ்வொரு ஆளுக்கு நம்ம புக்கிங்க்கு அவைலபிள் பண்ணுவோம். இப்போ நீங்கள் அந்த ஸ்லாட்ஸை ஹவர்ஸை வந்து கூட்டி ஒரு ஸ்லாட்டுக்கு வந்து 2 ஹவர், சம்டைம்ஸ் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து ஹவர்ஸ் வந்து வித்தியாசப்படும். இதில் ப்ரீடிஃபைண்டாக 1 ஹவரே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி செய்கிறோம். சம்டைம் ஒவ்வொரு கிளினிக்கை பொறுத்து ஒரு டாக்டரோட தேவையை பொறுத்து நாம் என்ன செய்யணும், அந்த ஹவர்ஸை வந்து கூட்டி செட் பண்ணி சொல்லிடுறோம். இப்போதைக்கு ப்ரீடிஃபைண்டாக 1 ஹவர்னு பார்ப்போம், வச்சு தான் இது செஞ்சுக்கிறோம். அதே மாதிரி செய்வோம். இப்போ இவர் அவைலபிள் ஆகிக்குன்னு சொன்னால் அவரை நாம் பிக் பண்ணி பேஷண்ட்டை நேம்லாம் எடுப்போம். எடுத்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட், ஆல்ரெடி நாம் ட்ரீட்மெண்ட்ஸை லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த இடத்துல. இதில் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணோன்னு சொன்னால் அந்த ட்ரீட்மெண்ட்டை ரெஜிஸ்டர் ஃபீஸ், ட்ரீட்மெண்ட் ஃபீஸ் வந்து டோட்டலாக காட்டும். இதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் ஃபீஸ் வந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஃபீஸ். இப்போ ரெஜிஸ்டர் ஃபீஸை அவர் இந்த இடத்துல வாங்குவார், வாங்கித்தான் புக் பண்ணுவார். புக் பண்ணன்னு சொன்னால் இந்த ஸ்லாட் வந்து புக் ஆகிடும். இந்த இடத்துல திரும்ப வந்து பார்த்தேன்னு சொன்னால் புக்னு காட்டணும். அந்த மாதிரி இது வந்து அப்படியே அப்பாயின்மெண்ட்ஸுக்கு ஹெட் ஆகும். சரியா? இப்போ நாம் ஃபஸ்ட்டுக்கு இந்த இடத்துல அப்பாயின்மெண்ட்ஸ் புக்கிங்கில் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுவோம். இப்போ டாக்டர் அவைலபிலிட்டியை நாம் இதில் லிஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன, அப்பாயின்மெண்ட்ஸ் புக்கிங். இதில் அப்பாயின்மெண்ட் புக்கிங்கில் ஒரு அடிஷனலான ஒரு மெனு ஒன்று கொண்டு வருவோம். புது மெனு ஒன்று கொண்டு வரேன். இதில் அப்பாயின்மெண்ட்ஸ் புக்கிங் அப்படின்னு சொல்லி
அதே டாக்டர் அவைலபிலிட்டியை ஒரு காப்பி ஒன்று எடுத்து போடுறேன். இல்லாட்டி இதில் உள்ள அதையே நான் இதில் எடுக்கிறேன். இதில் நான் அவைலபிலிட்டி தானே. இப்போ அவைலபிள் சேனலிங்கு ஒரு வியூ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை நான் அப்படி அந்த லிங்க்கு நான் என்ன செய்கிறேன், இப்போ அவைலபிள் சேனலிங்கு ஒரு பிளேடை கொண்டு வந்துட்டோம். சரியா? இப்போ இந்த அவைலபிள் சேனலிங்க்கு நாம் என்ன செய்வோம், சாரி அவைலபிள் சேனலில் நாம் இந்த இடத்துல அப்பாயின்மெண்ட்ஸ் புக்கிங்கு கொண்டு வருவோம். அப்பாயின்மெண்ட்ஸ் புக்கிங்கில் உள்ள மாதிரியே நேமிங்கை கொண்டு வருவோம். அதில் என்ன ஐக்கன்ஸ் யூஸ் பண்ணின்னு பார்த்து அப்பாயின்மெண்ட்ஸில் ரெண்டு ஒரு ஐக்கான் ஒன்று யூஸ் பண்ணிது. இதில் அப்பாயின்மெண்ட் புக்கிங்கு அதே விஷயத்தை கொண்டு வந்துட்டு இதில் கிளாஸ் வந்து ரன் இதை யூஸ் பண்ணுன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த ஐக்கன்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகும். சரியா? இப்போ இதை நான் கிளிக் பண்ணத்தோட என்ன செய்யணும், அவ்வளோ அவைலபிள் ஆகிக்கிற டாக்டர் அவ்வளோத்தையும் லிஸ்ட் பண்ணணும். நான் இந்த இடத்துல அப்போ ஃபஸ்ட்டுக்கு இதை நான் கிளிக் பண்ண இங்கே போவோம், டாக்டர் அவைலபிள் சேனலிங்க்கு போவோம். இதை நான் என்ன செய்கிறேன், டாக்டர்ஸ் அதை லோட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன். அதில் எப்படி டாக்டர் அவைலபிள் அடுத்தது டாக்டர் அவ்வளோ டாக்டர்ஸையும் லிஸ்ட் பண்ணுறோம். இதில் லிஸ்ட் பண்ணக்குள்ள பார்த்தேன்னு சொன்னால் ஆக்டிவ் டாக்டரை மட்டும் எடுக்கிறதுக்குள்ள பேஸ் மாடலில் எட் பண்ணிக்கிறோம். கெட் ஆல் ஆக்டிவ் கெட் ஆல்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதே மாதிரி கெட் ஆல் ஆக்டிவ்னு ஒரு மெத்தட். அதில் என்ன செய்யணும் சொன்னால் இசெக்டிவ் எது ட்ரூண்டிக்கிறோ அது மட்டும்தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த டேபிளில் நான் எந்த டேபிளில் கொடுத்தாலும் அதில் இசெக்டிவ் வந்து ட்ரூண்டிக்கிறது மட்டும்தான் வரும். இல்லை ஆக்டிவ் ஆகிற டாக்டரை மட்டும் நம்மளுக்கு லிஸ்ட் பண்ணு அப்படின்னு. அப்போ இதில் வரக்குள்ள டாக்டர் ஆக்டிவ் ஆகிக்கிற டாக்டர் மட்டும் வருவார். அடுத்தது அந்த டாக்டரில் இந்த டாக்டரோட நேம், அபவுட், ஐடி, இது மூணையும் எடுத்து ஒரு வேரியபிளை வச்சுட்டு இதை போரிஷ் பண்ணுறோம். அந்த போரிஷ் பண்ணக்குள்ள என்ன செய்கிறோம், கார்ட்டுக்குள்ள கார்ட் ஹெடர் பாடி இந்த டிசைன் வாரத்துக்காக நம்மளுக்கு வந்து ஒரு கார்ட் டிசைன் ஒன்று வருது. இதில் போய் பார்த்தேன்னு சொன்னால் கார்ட்ஸில் பார்த்தா இப்படி நிறைய ஸ்டைல் இருக்குது. இதில் எந்த ஒரு ஸ்டைலை எடுத்து தான் இந்த இடத்துல இமேஜை காட்டுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சென்டரில் இமேஜ். அப்போது இந்த கார்ட்டை சூஸ் பண்ணணும்னு சொன்னால் இதோட ஸ்டைலை பார்த்தேன்னு சொன்னால்
இது எப்படி ஸ்டைல் பண்ணிக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் ஒரு இமேஜ் ஒன்று செட்டரில் வச்சுக்கிது. இதை அப்படி நான் அப்படி காப்பி பண்ணி நம்மளோட இதில் யூஸ் பண்ணேன்னு சொன்னால் இந்த கார்டை யூஸ் பண்ணி கொள்ளையிடும். அப்போ கார்டுக்குள்ள இமேஜ், கார்ட் பாடி, இந்த மாதிரி தேவையான நம்மளுக்கு டிசைனை எதுன்னு சூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி கொள்ளையிடும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல கார்ட் டிசைனை எடுத்துக்கிறோம். கார்ட் டிசைன் எடுத்து இதை 4 பண்ணுறோம். ஒரு கோல் ஸ்பேன் 6 வைக்கிறோம். 6 வச்சேன்னு சொன்னால் லார்ஜில் வந்து 4, எம்டியில் 6. இது என்னன்னு சொன்னால் ஸ்க்ரீன் சைஸ் மீடியம் ஸ்க்ரீனுக்கு வந்து 6 லைக்கும். டோட்டலாக இதோட வித் வந்து 12 லைக்கும். 12 லார்ஜ் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னு சொன்னால் இது 4 லைக். 4 சொன்னால் நம்மளுக்கு 3 கார்டை இப்படி லிஸ்ட் பண்ணிடலாம் ஒரே லைனுக்கு ரோவில். இப்போ நாம 6 வச்சோன்னு சொன்னால் 2 கார்டு லிஸ்ட் ஆகும். அதே சின்ன ஸ்மால் ஸ்க்ரீன் சொன்னால் நம்மளுக்கு 2 கார்டு தான் அங்கே லிஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான மாதிரி கிளாஸஸ் அங்கே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த கிரிட் வந்து சரியாக ஒர்க் பண்ணும். மீடியமில் வந்து 6 வர மாதிரியும், லார்ஜ் ஸ்க்ரீனாக இருந்தால் 4 ஒன்று வந்து டிவைட் ஆகிறாப்புல அப்படின்னு. இப்போ இது லார்ஜ் ஸ்க்ரீன். இப்போ இது என்ன செய்யும்? 4 லிஸ்ட் ஆகும். இப்போ இது 4, இது இன்னொரு கார்டு வந்துருச்சுன்னா இங்கே வரும். இதுக்கு அடுத்த கார்டு வந்துருச்சுன்னா அது கீழே போயிடும். இப்போ நான் இது எல்லாத்தையும் ஆக்டிவில் வச்சேன்னு சொன்னால் நம்ம இதை ஃபஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ கார்டை எடுத்துக்கிறோம். அடுத்தது கார்டு ஸ்டைல். கார்டுக்கு ஒரு ஹெடர் வரும். நம்ம இதில் ஹெடர் வைக்கல. அடுத்தது பாடி. இந்த பாடிக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த டாக்டரோட இமேஜ் எடுத்து காட்டு. அந்த இமேஜில் ஃபோட்டோவில் ஈந்துருன்னு சொன்னால் அந்த அப்லோட் லிங்க்குல நாம் அப்லோட் பண்ணக்குள்ள ஒரு டாக்டரை கிரியேட் பண்ணக்குள்ள நாம் என்ன செய்வோம்? இதில் டாக்டர் கிரியேட் பண்ணக்குள்ள ஒரு யூஸர் கிரியேட் பண்ணக்குள்ள தான் அந்த டாக்டர் கிரியேட் ஆகிறார். இப்போ நம்ம இதில் அப்லோட் பண்ணுற இது வந்து எஸ்ஹெச்க்குள்ள டாக்டர் இதுக்குள்ள அப்லோடு ஆகுது. இப்போ எஸ்ஹெச்க்குள்ள அப்லோட்ஸுக்குள்ள இந்த டாக்டரோட இமேஜிட்ட பார்த்து இதில் பார்த்தோன்னு சொன்னால் டாக்டரோட இமேஜிட்ட பார்த்து வந்து எட்டாச்சு. இந்த பாத்தில் அந்த இமேஜ் ஈக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யும்? நம்மளுக்கு டிஃபால்ட்டான இமேஜை காட்டு. இந்த இதில் நல்ல இருக்குது. இப்போ இது 3மே நல்ல இருக்குது. இப்போ இது 3க்குமே வந்து டிஃபால்ட்டான ஒரு இமேஜை காட்டு அப்படின்னு சொல்லி ப்ரீ டிஃபைன் பண்ண ஒரு இமேஜையே நாம் இங்கே காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். இப்போ இமேஜ் இருந்துருன்னு சொன்னால் அந்த இமேஜை டிபியில் அந்த பார்த்து எடுத்து காட்டும். அப்படி இல்லாட்டி டிஃபால்ட்டான ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ணும். அடுத்தது என்ன? டாக்டரோட நேம். அடுத்தது அபவுட். அந்த கார்ட்டுள்ளுக்கு ஏற்ற இதெல்லாம் நாம் ஒரு டீட்டெயிலாக கொடுக்குறோம். இதில் டாக்டரோட நேம், அடுத்தது அவரோட டிஸ்கிரிப்ஷன். அதுக்கு அடுத்ததாக வந்து வீக்கை பிக் பண்ணுற ஒரு பிக்கர் ஒன்று வச்சுக்கிறோம். வீக் பிக் பண்ணுறது. நாம இந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னால் டைப் வந்து வீக்னு கொடுப்போம். இன்புட் ஃபீல்டு ஒன்று கிரியேட் பண்ணி இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இமெயில், பாஸ்வேர்டுக்குள்ளது, நம்பருக்குள்ளே, டெஸ்ட்டுக்குள்ளேன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி வீக்குன்னு கொடுத்தோன்னு சொன்னால் வீக்லி பிக் பண்ணுற மாதிரி ஒரு பிக்கர் ஒன்று நம்மளுக்கு யூஸ் பண்ணி கொள்ள. இதில் டீம்லேயே நம்ம ஃபோம்க்கு வந்தோன்னு சொன்னால் நிறைய நம்மளுக்கு ஃபோம் எலிமெண்ட்ஸ்லாம் ஈக்கும். இதில் நம்மளுக்கு தேவையான மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதில் ஒரு இது தான் இந்த வீக் பிக் பண்ணுற மாதிரி ஃபோம் எலிமெண்ட்ஸ். அதில் நம்மளுக்கு தேவையான மாதிரி வீக் பிக் பண்ணுறதை யூஸ் பண்ணிக்கொள்வோம். இதில் வீக் பிக் பண்ணுறதை வச்சுக்கிறோம். அதில் பிக் பண்ணுற டேட் இதில் அடிஷ்னலாக ஒரு ஐடி ஒன்று வைக்கிறோம். வீக் டேட் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் இதில் பிக் பண்ணி வீக் டேட்டில் டாக்டர் ஐடியை சேர்த்து அனுப்புகிறேன். நான் இதில் ஒரு வீக்கை பிக் பண்ணேன்னு சொன்னால் இதில் இந்த டாக்டரோட ஐடியை எடுத்து தான் நம்ம அடுத்தடுத்த விஷயத்தை செய்வோம். இதை நான் பிக் பண்ணத்தோட
இதில் வந்து பிக் ஆகிரும். என்ன வீக்கில் நான் வந்து இதை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கார்டை எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் இதை பாருங்க, டைட்டில் இருக்குது, அது ஒரு டிஸ்கிரிப்ஷன். அடுத்ததாக வீக் பிக் பண்ணுற அந்த இதை நான் தேவையான மாதிரி வீக்கை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி இந்த வீக்கை கிளிக் பண்ணி நான் இதில் கொடுத்தேன்னு சொன்னால் இதில் பாஸ் ஆகினேன்னு சொன்னால் எந்த வீக்கு நான் பாஸ் பண்ணுறேன், எந்த வருஷத்தில் எத்தனாவது வீக் அப்படின்னு சொல்லி இதில் கொடுப்பேன். இல்லை டாப்பில் பாருங்க, இப்போ இந்த இயரில் வந்து இது வந்து ஜனவரி 2026 2வது வீக் அப்படின்னு சொல்லி இது எடுக்கும். இது 3வது வீக், 4வது வீக்னு சொல்லி நான் எத்தனாவது வீக்னு கொடுக்கணும்னா அத்தனாவது வீக் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துல வீக்னு எடுக்கும். இப்போ புக் கொடுத்தேன்னு சொன்னா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா 2026 வீக் 25 அப்படின்னு சொன்னா டேட் பிக்கரில் போய் இந்த வீக்கை அது பிக் பண்ணுறது. நான் எத்தனாவது வீக் கொடுக்குறேனோ அத்தனாவது வீக் வந்து அவனை பிக் ஆகி இதில் சப்மிட் ஆகும். புக்னு கொடுத்தா அந்த வீக்கில் எத்தனாவது வீக்னு சொல்லி அந்த இயரில் அப்படின்னு சொல்லி சப்மிட் ஆகும். அதோட டாக்டரோட ஐடி, எந்த டாக்டருக்கு நான் இந்த புக்கிங்கை போட போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்ததோட அந்த டாக்டரோட ஐடியை வச்சு தான் நாம அந்த வீக்ட அவைலபிலிட்டி என்னன்னு பார்த்து நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வாரம் நம்ம எல்லா டாக்டர்டையும் லிஸ்ட் பண்ண போகிறோம். இதில் போட்டு இதில் பார்த்தேன்னு சொன்னால் இது ரெண்டுக்குமே இமேஜ் இல்லை. அப்போ டிஃபால்ட்டான இமேஜ் வந்துக்குது. இது வந்து இமேஜ் இருக்குது. இப்போ என்ன செய்யும், அந்த இமேஜை காட்டு. சரியா, நான் இதை இனெக்டிவ் ஆக்குறேன். இதில் இது ஒரு ஆள் இனெக்டிவ் இருக்குது, இதையும் இனெக்டிவ் ஆக்குறேன். இல்லாட்டி எல்லாத்தையும் ஆக்டிவ் பண்ணி காட்டுறேன் எப்படி அந்த கிரிட் வேலை செய்யுது அப்படின்னு. பார்த்தேன்னு சொன்னால் எடிஷனில் ஒன்று வந்துருன்னு சொன்னால் கீழே போயிடும். இமேஜ் சென்டரில் இல்லை, இதையும் சென்டர் பண்ணிவிட்டேன். சரி, அடுத்ததாக நம்ம எத்தனை எட் பண்ணுறோமோ அத்தனைக்கு மாதிரி இதே நான் ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஃபுல்லாச்சுன்னு சொன்னால் 6ல் இந்த மாதிரி செப்பரேட்டாக காட்டும். இப்போ கிரிட்டை யூஸ் பண்ணி நாம் சிம்பிளாக இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு போகலாம் லே அவுட்டை. இப்போ இதில் நான் வந்து மற்ற எல்லாரையும் 0 பண்ணுறேன், இந்த இனெக்டிவ் ஆக்குறேன். அடுத்ததா வீக்கை பிக் பண்ணுறது. வீக்கை பிக் பண்ணி செலக்ட் கொடுத்தேன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக் எத்தனாவது வீக் அப்படின்னு சொல்லி இதில் வர வீக் 50வது வீக் இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லி. இப்போ அதுலேருந்து நம்மளுக்கு டேட்டை எடுத்து நம்ம என்ன செய்யலாம், அந்த டேட்டுக்கு நாம் அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிடலாம். இப்போ இவர் இந்த வீக்கில் என்ன நாளில் அவர் அவைலபிள் ஆகிப்பாருன்னு சொல்லி நாம லிஸ்ட் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து இந்த அவைலபிலிட்டி டைமுக்கு வரும். வீக்கை பிக் பண்ணுறோம். அடுத்தது புக் நவுண்டு கொடுக்கணும். புக் நவுண்டு கொடுத்தா என்ன செய்யுது, இந்த பேஜுக்கு இந்த டேட்டாவோட வருது. அது புக் நவுக்குள்ள ஸ்கிரிப்ட் என்னன்னு சொன்னால் புக் நவ் பட்டனை கிளிக் பண்ணால் டேட்டாலேருந்து டாக்டர் ஐடியை எடு. சரியா, டாக்டர் ஐடி என்ன வைக்கும், நான் இதில் நான் இதுலையும் இப்போ இதையும் பிக் பண்ணிப்பேன், இந்த இடத்துல இதையும் பிக் பண்ணிப்பேன். புக் நவுண்டு கொடுத்தா டாக்டர் ஐடி எடுன்னு சொன்னால் எந்த டாக்டர் ஐடி எடுக்கணும் அப்படின்னு கிட்டனு அதை டிசைட் பண்ணுறதுக்காக நாம் என்ன செய்கிறோம், இந்த இடத்துல டாக்டர் ஐடியை
அந்த பட்டனுக்குள்ள டாக்டர் ஐடியை வச்சுப்போம். வச்சுட்டு அந்த டாக்டர் ஐடிக்கிற வீக் டேட்டை எடு அப்படின்னு சொல்லி எடுப்போம். அப்போ டாக்டர் ஐடியா அதில் எடிஷனில் வச்சுப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் சேனலி இந்த இடத்துல என்னத்துக்குங்கன்னு ஐடி வீக் டேட் டாக்டர் ஐடி வைக்கிறோன்னு சொன்னால் இதில் டாக்டர் ஐடியை நாம எடுக்கிறோம். இதை கிளிக் பண்ணக்குள்ள புக் நவ் டேட்டா கொடுத்தா டாக்டர் ஐடி போகும். அதோட சேர்த்து நம்மளுக்கு என்ன செய்யணும், என்ன வீக் அந்த டாக்டருக்கு வந்து சூஸ் பண்ணிக்கிது லாஸ்டா அப்படின்னு சொல்லி எடுக்கணும். நான் இதுல இந்த டேட்டா எடுக்கணும்னு சொன்னா இந்த டாக்டரோட டேட்டா மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் டாக்டர் ஐடியும் இங்கே அடிஷனலா வைக்கிறேன். இப்போ வீக் டேட்ல உள்ள வெளிவேடுன்னு சொன்னா இதுல வீக் டேட் நிறைய வரப்போகுது. அப்ப யூனிக்கா இந்த டாக்டர் வீக் டேட்டை மட்டும் எடுக்கணும்னு சொன்னா நாங்கள் ஐடியை பாஸ் பண்ணி வைக்கிறோம். இது என்ன செய்யும், இந்த வீக் டேட் இந்த டாக்டரோட வீக் டேட் என்ன செலக்ட்ல இருக்குதோ அதை எடுக்கும். இதுல வீக் 50 இருக்குது, இதுல வீக் 52 இருக்குது. அப்ப அந்த 52 எடுக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி இதுக்கு ஐடியை செட் பண்ணி வைக்கிறேன். இதுலயும் செட் பண்ணிக்கிறோம் என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த புக் நவ் பட்டனை கிளிக் பண்ணோன்னு சொன்னா புக் நவுண்டு கிளாஸ் எட் பண்ணிக்கிறோம். இந்த கிளாஸ் பட்டனை எப்போ கிளிக் பண்றோமோ அப்போ இதுல இருந்து டாக்டரோட ஐடி எடுக்குது. எடுத்தப்புறம் அந்த டாக்டரோட வீக் என்ன சூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வீக்கையும் எடுக்கிறோம். சரியா, இது ரெண்டையும் அங்கே எடுக்கிறோம். எப்போ இதை கிளிக் பண்ண போல, இந்த கிளாஸை கிளிக் பண்ண போல இது ரெண்டையும் எடுத்து இந்த வீக் வந்து எம்டி ஆகிக்கிறான்னு பார்க்குது. நான் வந்து ஒன்றுமே சூஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் டிஃபால்ட்டாக இப்படி வரக்குள்ள எம்டி ஆகிக்கும். எம்டி ஆகிட்டு சூஸ் பண்ணேன்னு சொன்னால் வீக்கை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அலர்ட் ஒன்று பார்க்கறதுக்காக. ஸோ ப்ளீஸ் செலக்ட் ஒரு வீக்கை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எம்டி ஆயிருந்துன்னு சொன்னால் காட்டும். அப்படி எம்டி இல்லைன்னு சொன்னால் வெளிடேட் பண்ணும். நான் ஒரு வீக்கை சூஸ் பண்ணுறேன், ஆனால் அந்த வீக் வந்து பாஸ்ட் வீக் ஒன்று சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதை அலர்ட் பண்ணோம் இன்வெலிட் செலெக்ஷன். அப்போ நம்ம புக்கிங் போட போறோம்னு சொன்னா இதுக்கு பிறகு உள்ள இன்றைக்கு என்ன வீக்கோ அதை தாண்டி அதுக்கு பிறகு உள்ள வீக்கை மட்டும்தான் நமக்கு சூஸ் பண்ண இயலும் ஒரு புக்கிங். இப்போ நான் வெலிடேஷன்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுல நான் என்ன வீக் சூஸ் பண்ணிக்கிறேனோ அதெல்லாம் வந்து இன்டைட டேட்டை விட ஈக்குவலா இருக்கணும், அப்படி இல்லாட்டி அதை விட பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா மட்டும்தான் இது ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல போல்ஸ் ரிட்டர்ன் ஆகிரும். அப்போ இது வெலிடேஷன் செலெக்ஷன்ல போல்ஸ் எப்போ வருதோ அப்போலாம் நம்மளுக்கு அலர்ட் வரும். அலர்ட்டுக்கு நீங்க நம்மளுக்கு தேவையான மாதிரி பாப்அப்ல வர மாதிரி மாடலை தேவைன்னு சொன்னா அங்கே செட் பண்ணிக்கலாம். நம்ம டிலீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமே அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சரியா நான் சூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா ஒரு வீக் ஃபியூச்சர் வீக் ஒன்று சூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா எங்க ரீடைரக்ட் ஆகுது. நம்ம ஒரு யூஆர்எல்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி விடுறோம். ரீடைரக்ட் பண்ணக்குள்ள என்ன செய்யறேன்னு சொன்னா அவைலபிள் சேனலி இந்த பிஹெச்பிக்கு ஃபைலுக்கு நான் என்ன செய்யறேன் ரீடைரக்ட் பண்ணி விடுறேன். பண்ணக்குள்ள நான் ஒரு வீக்கை சூஸ் பண்ணிப்பேன். எங்கன்னு அந்த வீக்ல ஐடியை இதில் பாஸ் பண்ணுறேன். அதோட டாக்டர் ஐடி எந்த டாக்டருக்கு இது அவ்வளோத்தையும் இந்த யூஆர்எலுக்கு பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி பட்டன்லேயே நான் கொடுக்குறேன். அப்போ நான் இந்த இடத்துல இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன செய்யும், சரியான வீக்கை சூஸ் பண்ணால் அந்த ஃபைலுக்கு ரீடைரக்ட் ஆகும். இது எல்லாமே பாஸ்ல இருக்குது. நவம்பருக்கு போகிறோம். ஃபியூச்சர் வீக்கை பிக் பண்ணா மட்டும் ரீடைரக்ட் ஆகும். சரியா, இப்போ இந்த அளவுக்கு செஞ்சுக்கிறத நான் புஷ் பண்றேன். ஒருக்கா புல் பண்ணி செஞ்சு பாருங்க.
இப்போ நம்ம இதில் என்ன செஞ்சுக்கிறோம்னு சொன்னால் டாக்டர் அவைலபிலிட்டிலாம் லிஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்ததா இந்த மாதிரி டாக்டர்ஸ் ஆக்டிவ்ல இருக்கிற டாக்டர்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணி அவர் ஒரு வீக்கை சூஸ் பண்ணான்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணோம். இதில் வீக் 3 கிளிக் பண்ணோம். இதில் வீக் என்ன சொல்லி மாற்றி இதில் வீக் 1 இருக்குது, இது வீக் 50. இதை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் சரியாக அந்த டாக்டர் ஐடியோட என்ன வீக் சூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி யூஆர்எல்ல பாஸ் ஆகும். அதே மாதிரி இதுலேயும் பாஸ் ஆகும். இவ்வளோ விஷயத்த இதில் செஞ்சுக்கிறோம். நீங்கள் ஒருக்கா புல் பண்ணி பாருங்கள். நான் அதை புஷ் பண்ணிக்கிறேன். இந்த சேஞ்சஸை எடுத்து பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி இந்த டூத் கேர் IMPS இந்த ரெப்போவை நான் உங்களுக்கு தந்து தங்கிக்கிறேன். லாஸ்ட்டாக அந்த கிளாஸில் போட்டு விட்டேன் அந்த ரெப்போட லிங்க்கை. இதை நீங்கள் புல் பண்ணி க்ளோன் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இதை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு கன்ஃபிகில் நீங்கள் ஃபோல்டரோட நேமை சரியாக செட் பண்ணணும். இதை நீங்கள் ஒரு இடத்துல க்ளோன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த HDocsக்குள்ளேயோ WW அந்த ஃபோல்டருக்குள்ளேயோ க்ளோன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த க்ளோன் பண்ணுற ஃபோல்டர் நேம் இருக்குமே. இப்போ இது வந்து டூத் கேர் IMPS இது ஃபோல்டரோட நேம். இதை நாம் ஸ்லேஸுக்கு பக்கத்தில் கொடுக்கும். ஏன்னு சொன்னால் நான் லோக்கலில் செட் பண்ணக்குள்ள இது நான் வந்து அந்த அரகோனில் செட் பண்ணதால் இது தேவைப்படை. நீங்கள் லோக்கலோ ஸ்லேஸ்ன்னு வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த இடத்துல அந்த ஃபோல்டரோட நேமை செட் பண்ணணும். இந்த ஃபோல்டரோட நேமை இந்த இடத்துல செட் பண்ணுங்க. அடுத்ததாக உங்களோட டேட்டா பேஸ் நீங்கள் லோக்கலில் கொடுத்திருக்கீங்க, அந்த டேட்டா பேஸ் நேமையும் மாற்றிக்கொள்ளுங்க. அப்படி மாற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபுல் சிஸ்டம் வந்து அப்படி ஒர்க் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டேட்டா பேஸில் எல்லாம் போட்டு தானே ஈக்கிறோம். ப்ரீடிஃபைண்டாக அந்த டேபிள்ஸ்லாம் போட்டுக்கிறோம், அதோட வேல்யூஸ்லாம் ஈக்கிடும். அப்போ இதெல்லாம் ஒர்க் பண்ணோம். இது அவ்வளோமே அப்படி ஒர்க் பண்ணோம். லாகின் பண்ணி நீங்கள் எல்லா ப்ராசஸையும் செக் பண்ணி பார்க்க இதெல்லாம் ஒர்க் பண்ணோம். சரியா? நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இது எவ்வளோத்தையும் செட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த கன்ஃபிகை சரியாக செட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணும். இப்போ இதுலேயும் தான் நான் 1 by 1 எடுத்து அதில் செஞ்சுக்கிட்டு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ லாஸ்ட்டாக செஞ்சது அப்பாயின்மெண்ட் புக்கிங். அதுக்கு வந்துட்டோம். வீக்கை சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணி புக்னா வந்து கொடுத்தோன்னு சொன்னால் யூஆர்எல்ல இந்த ஃபைலுக்கு வருது. இப்போ இது என்ன அவைலபிள் சேனலிங் பை doctor.php இதுக்கு சப்மிட் ஆகும். நான் அதை இதில் இருந்து எடுக்கிறேன். இதை அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அந்த ஃபைலில் ஈக்குது அப்படின்னு சொல்லி. சரியா? இதில் பாருங்க, டாக்டர் அவைலபிலிட்டின்னு கிளாஸ், அடுத்தது அப்பாயின்மெண்ட்டு கிளாஸ். அப்பாயின்மெண்ட் கிளாஸ் நாம் ஆல்ரெடி நம்மளுடைய இல்லை. நான் அதை எடுக்கிறேன். அப்பாயின்மெண்ட்டை அப்படி காப்பி பண்ணுறேன். அப்பாயின்மெண்ட் கிளாஸ் இதை மாடலுக்குள்ள இந்த கிளாஸை போடுறேன். இப்போ இதில் அப்பாயின்மெண்ட் கிளாஸ் வீக். சரியா? இந்த ஃபோல்டர்லேருந்து ஒரு பேக் 2 பேக் மாடல். இப்போ இதுக்கு வந்தேன்னு சொன்னேன். இதில் பாருங்க, அந்த டாக்டரோட அவைலபிலிட்டி அப்படி லிஸ்ட் ஆகுது. இதில் என்ன ஆகிட்டு 1 by 1 பார்ப்போம். சூப்பர்.
அடுத்தது ஆல்ரெடி நான் வந்து channeling.js நம்ம வச்சுக்கிறேன். இதுக்குள்ள தான் நான் என்ன செஞ்சேன், இந்த பட்டன் புக் நான் ஒன்று பட்டனில் கிளிக் பண்ணால் அதுக்கு இந்த யூஆர்எலுக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிறேன். அதை channeling.js வச்சு அதை நான் வந்து இதுக்குள்ள யூஸ் பண்ணுறேன். இதில் நாம் இந்த இடத்துல தானே இந்த ஸ்கிரிப்டை போட்டிக்கிறோம். இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம எப்படி ஃபூட்டருக்கு போகிறோம் அந்த ஸ்கிரிப்ட் எட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதுலேயும் அதை எட் பண்ணுறேன். இப்போ இதில் ஹோம் ஜேஎஸ்க்குள்ள channeling.js இப்போ இது வந்து கோட் வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகிக்கும். அப்போ நான் இதை கிளிக் பண்ணால் புக் நோடு கொடுத்தேன்னு சொன்னால் அந்த யூஆர்எல் மூலமாக இதுக்கு வருது. இதுக்கு வருதுக்குள்ள என்ன செய்யும், வீக் எந்த வீக்னு பார்க்கும். இந்த வீக்கில் இத்தனாவது வீக்கு நான் புக்கிங் போட போகிறேன். அப்போ அந்த வீக் நம்பர் வந்து இதில் நான் ஹிடனில் இந்த இடத்துல ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவேன். அதே மாதிரி டாக்டரோட ஐடியும் வச்சுப்பேன். வைக்கக்குள்ள இவரோட என்னென்ன நாள்லாம் இவர் அவைலபிளாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடுத்து நாம் லிஸ்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தேன்னு சொன்னால் டாக்டர் அவைலபிள் சேனல் இதுக்கு வரும். நான் ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு மேலே உள்ளதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் டாக்டரோட அவைலபிலிட்டி அந்த கிளாஸ், அடுத்தது அப்பாயின்மெண்ட் அந்த கிளாஸை இது பண்ணுறோம், எட் பண்ணிக்கிறோம். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஷெடியூலரில் ஒரு PHP ஃபைல் ஒன்று வச்சுக்கிறோம். ஹெல்ப்பர் கிளாஸில் அப்பாயின்மெண்ட் ஷெடியூலர். இதில் அப்பாயின்மெண்ட் ஷெடியூலரில் டாக்டர் ஐடி என்ன வீக் இன்புட்டாக கொடுப்போமோ, இப்போ வீக்கில் என்ன வீக்னு அது வெளியூ வரும், இது எத்தனாவது வீக் அப்படின்னு சொல்லி. இதில் 2026 வீக் 1 அப்படின்னு இந்த மாதிரி வீக்கை இன்புட்டாக கொடுப்போம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வீக், அடுத்த டே என்ன டேஸ்லாம் அவைலபிலிட்டி ஸ்லாட் இந்த மாதிரி விஷயம்லாம் இதில் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ட் அடுத்தது கன்ஸ்ட்ரக்ட் செட் பண்ணிக்கிறோம். அதில் டாக்டர் ஐடி இதில் கொடுக்குற அவ்வளோவுமே இதில் வரும். டேட் இன்டர்வல் ஸ்லோட் டியூரேஷன் வச்சுக்கிறோம். இதை நாம் என்ன செய்வோம், ஒரு ஸ்லோட்டுக்கு எத்தனை அவர் டிஃப்ரெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போமே, அந்த விஷயம்லாம் வச்சுக்கோம். இதை 1 by 1 ஒரு விளக்கப்படுத்துகிறேன். இப்போதைக்கு இதை எப்படி நாம் எடுத்து லிஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அப்பாயின்மெண்ட் ஷெடியூலரை நீங்கள் ஒருக்கா ஃபுல்லாக போட பாருங்கள். இல்லை காமெண்ட்ஸ்லாம் எட் பண்ணி தாங்கிடு 1 by 1 பாருங்கள். இதுக்கு ஏற்றாப்புல அந்த ஸ்லொட்ஸ் எல்லாம் பிரித்து இந்த இடத்துல ஸ்லொட்ஸ் எல்லாம் பிரித்து லிஸ்ட் ஆகுது. அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஷெடியூலரை ரிக்கார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு வீக் இன்புட் இல்லை வீக் வருது என்ன இசெட் கெட்டில் வீக் எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த வீக் இன்புட்டில் என்ன வரும், 2026 வீக் 1 வரும். அப்போ வீக் இன்புட் எடுக்கிறோம். அதுக்கு டாக்டர் ஐடியும் வரும். இதில் எந்த டாக்டருக்கு நான் புக்கிங் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஐடி ஒன்று வருது. இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் திரும்ப அதுக்கே ரீடைரக்ட் பண்ணுறோம். ஒன்று டாக்டர் ஐடி ஈக்கணும், இல்லாட்டி என்ன வீக்னு ஈக்கணும். இது இல்லாமல் இந்த பேஜுக்கு வந்தால் ஒட்டவா ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரீடைரக்ட் இல்லை எக்ஸஸ் டினைடு நாம் போடுவோம். நான் சொன்னால் ரீடைரக்ட் பண்ணணும்னு சொன்னேன், ஹெடர் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இதுக்கு போகிறோம் நான் வந்து எந்த கோடுமே யூஸ் பண்ணிக்க கூடாது. இப்போதைக்கு நாங்கள் எக்ஸஸ் டினைடு அந்த இதை மட்டும் இப்போதைக்கு எட் பண்ணுறோம்.
எப்போ நம்ம புக்கிங் டேட்டோட வரோமோ அந்த டாக்டர் ஐடியோடையும் எந்த வீக்னு அதோடையும் வரணும். வந்த மாட்டோம் தான் இதில், அப்படி இல்லாட்டி எக்ஸஸ் டினைட்னு வந்து. அடுத்ததாக டேட்ஸ்னு எடுக்கிறோம். கெட் டேட்ஸை நம்ம ஸ்டெட்டிக்காக அங்கே வச்சுக்கிறோம். என்ன டேட்ஸ்லாம் ஈக்குதோ அவ்வளோத்தையும் லிஸ்ட் பண்ணுறோம். சரியா? அடுத்தது இன்றைக்கு உள்ள டேட் எடுக்கிறதுக்கு நியூ டேட் அண்ட் டைம் அப்படின்னு கொடுத்தா இப்போ என்ன டிடி பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் என்ன டேட் இன்றைக்கு அப்படின்னு சொல்லி வரும். டேட்டில் இன்றைக்கு டேட்டு இப்போ உள்ள டைம் அதோட சேர்த்திக்கும் டைம் ஜோன்னு சொன்னால் ஒரு ஜோனுக்கு ஏற்றாப்புல நம்மளோட டைம் வந்து மாறிட்டு போகும். டைம் ஜோன் வந்து இன்றைக்கு இப்போ இதே யூஎஸ்ல டைம் ஜோனை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் சம்டைம்ஸ் இப்போ வந்து ஒரு டைம் அவங்களுக்கு வேற ஒரு டைம் ஆகிக்கும். இப்போ தான் அவங்களுக்கு நைட் ஆகிக்கும். சரியா? இப்போ நம்மளுக்கு அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகிட்டு சம்டைம்ஸ் நம்ம ஏர்லி மார்னிங் பார்த்தோன்னு சொன்னால் அவங்களோட டே ஸ்டார்ட் ஆகிக்காது. நாம டிசம்பர் 4ஆம் தேதின்னு சொன்னால் அவங்க டிசம்பர் 3ஆம் தேதியில் தான் ஈப்பாங்க. டைம் ஜோனுக்கு ஏற்றாப்புல டேட் அண்ட் டைம் வந்து மாறும். இப்போ இந்த மாதிரி டைம் ஜோனையும் நம்மளோட பிஹெச்பி கோட் நம்ம லோக்கலில் வச்சுக்கிறோமே பிஹெச்பி அதோட டைம் ஜோன் என்னவோ அதை எடுத்து காட்டணும். நம்ம பிஹெச்பி யூஸ் பண்ணி அதோட டைம் ஜோனையை மாற்றலாம். அடுத்தது நம்மளோட டேட்டா பேஸ் இருக்கிற அதுக்கு ஒரு டைம் ஜோன் நிற்கும். அந்த டைம் ஜோனில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணக்குள்ள இல்லை டைம்லாம் ஸ்டோர் ஆகுது. கிரியேட்டட் டேட் அப்டேட்டட் டேட் வந்து ஸ்டோர் ஆகுது. இதில் உள்ள டைம் ஜோன்லாம் வந்து அதுக்கு ஏற்றப்பில் தான் இது ஒர்க் பண்ணும். இந்த டைம் ஜோன்லாம் வந்து கட்டாயம் உறவுலாம் தேவைப்படும். கட்டாயம் இந்த டைம் ஜோன்லாம் ஈக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். சரியா? இதில் டைம், அடுத்தது டேஸ் நம்ம இதில் ஆல்ரெடி கன்ஃபிகில் வச்சுக்கிற எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன டேஸ்லாம் ஈக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக அப்பாயின்மெண்ட் மாடல் இருக்கிறோம். அப்பாயின்மெண்ட் மாடலில் இது கெட் டோல் பை காலம்ன்ற ஒரு மெத்தட் ஒன்று வச்சுக்கணும். எங்கள் பேஸ் மாடலில் வச்சுக்கணும். காலம்ட நேமை கொடுக்கறது, அடுத்தது வெளியூ என்ன, அப்போ அந்த காலம்ட நேம் வெளியூ வைக்கிற இதை மட்டும் என்ன செய்யும் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதில் பார்க்குறோம் டாக்டர் ஐடி 1ஓ 2ஓ அப்படி வார டாக்டர் ஐடியோட அப்பாயின்மெண்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு வா. கெட்டோல் கொலம்ட நேம் கொடுக்குறோம், அதோட வெளியூவை கொடுக்குறோம். இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் வந்தால் இதில் டாக்டரோட ஐடியை நாம லிஸ்ட் பண்ணிப்போம். இந்த டாக்டரோட ஐடி உள்ள அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் ஐடிஸை லிஸ்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி உள்ள அப்பாயின்மெண்ட்ஸ் வா. இது டாக்டர் ஐடி வந்து 1 சொல்லுவோம். இப்போ 1 சொன்னால் நம்மளுக்கு இந்த 2 அப்பாயின்மெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு வரும். இப்போ இதில் டாக்டர் ஐடி இதில் 2 இருந்துருன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபெஸ்ட் உள்ளதை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வரும். இப்போ நான் இந்த கொலமையும் அதோட வெளிவையும் கொடுக்குறேன். அந்த கொலம் வெளி உள்ள ஐடியை மட்டும் அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். இப்போ எக்ஸிஸ்டாக ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்ஸ் ஈக்கிறான்னு பார்க்குறேன். இப்போ இதில் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்ஸ் ஈந்துருன்னு சொன்னால் இப்போ இதில் பார்த்தோன்னு சொன்னால் புக் பண்ணி ஈக்குது. அப்போ இங்கே ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகி ஈக்குது. இப்போ என்ன செய்யும், இந்த க்ரியேட் ஆகின அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரும். இப்போ நான் இந்த இடத்துல இதில் டிடி பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே ஒரு அப்பாயின்மெண்ட்ஸும் வந்திக்காது. இதே நான் மற்ற இதை போட்டேன்னு சொன்னால் இதில் போடுறேன் இந்த இடத்துல அப்பாயின்மெண்ட். இப்போ இங்கே ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஈக்குது அந்த டாக்டருக்கு. சரியா? அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து இங்கே 2 அப்பாயின்மெண்ட்ஸ் ஈக்குது. அப்போ இந்த 2 அப்பாயின்மெண்ட்ஸும் அந்த டாக்டருக்கு லிஸ்ட் ஆகும். இதே டாக்டரோட நேம் வேறுன்னு சொன்னால் அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் தான் இங்கே லிஸ்ட் ஆகும். இப்போ அந்த அப்பாயின்மெண்ட் ஐடியை வச்சு நான் என்ன செய்கிறேன், அந்த டேட்டாவை எடுக்கிறேன்.
ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக அப்பாயின்மெண்ட் இருக்கிறான்னு பார்க்குறோம். அடுத்ததாக ஸ்லொட்டை பிரிக்கிறோம். டாக்டரோட அவைலபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கா டாக்டரோட அவைலபிலிட்டின்னு கொடுக்குறோம். கெட் ஆல் ஆக்டிவ் பை டாக்டர் ஐடி. இப்போ டாக்டர் அவைலபிலிட்டியில் ஒரு மெத்தட் ஒன்று வச்சுக்கிறோம். இந்த நாம் கொடுக்குறோமே டாக்டர் ஐடி அவரோட ஆக்டிவில் இருக்கிற அந்த டாக்டரோட ஆக்டிவாக இருந்தாருன்னு சொன்னால் அந்த டாக்டரோட எல்லா அவைலபிலிட்டியும் கெட் ஆல் ஆக்டிவ் பை டாக்டர் ஐடி. எல்லா அவைலபிலிட்டியும் எடுத்துட்டு வா டாக்டர் ஐடி. இந்த டாக்டர் ஐடியில் எல்லா ஆக்டிவையும் எடுத்துட்டு வா. இப்போ இதில் டாக்டர் அவைலபிலிட்டி எல்லா இந்த டாக்டர் ஐடி 1 கொடுத்தா அவ்வளோத்தையும் எடுத்துட்டு வரும். இதில் நான் 0ன்னு கொடுத்தேன்னு சொன்னால் இது வராது. ஏன்னு சொன்னால் டாக்டர் ஐடியும் எடு, அதே மாதிரி ஆக்டிவாகவும் ஈக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்காக ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஆக்டிவாக வாங்கிக்கணும், இந்த டாக்டரை அவன் ஈக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இதில் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னால் இதை டைப் பண்ணி பார்ப்போம். இதில் அவைலபிலிட்டி ஸ்லோட்ஸ் நான் இதில் என்ன செய்கிறேன், இதில் இது 2 மட்டும் 1 மட்டும் ஆக்டிவில் வைக்கிறேன். இதில் நம்மளுக்கு என்ன வரும்னு சொன்னால் ஒரே ஒரு அவைலபிலிட்டி டைம் தான் வரும். இதில் இது 2 வச்சேன்னு சொன்னால் 2 வரப்போகுது. எது ஆக்டிவாக இருக்கிற அந்த டாக்டரோட அவைலபிலிட்டி. இப்போ இவர் இனி வென்ஸ்டேயில் வரவே மாட்டார் அப்படின்னு சொன்னால் நாம் கோடிங் இதில் போய் சிஸ்டமில் என்ன செய்வோம், டாக்டரோட அவைலபிலிட்டியில் எதெல்லாம் இன்ஆக்டிவ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். இப்போது சனி ஞாயிறில் இவர் வந்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் இனி சனிக்கிழமை வரவே மாட்டாருன்னு சொன்னால் நாம் இதை இன்ஆக்டிவ் பண்ணிட்டோன்னு சொன்னால் நம்ம புக் பண்ணக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்யாது, அந்த அவைலபிலிட்டி இதில் அந்த டைமை காட்டாது. அதுக்காக நாம் என்ன செய்யணும், அவைலபிலிட்டி ஸ்லோட்டை ஆக்டிவ்ல இருக்கிறத மட்டும் எடுக்கிற அந்த இதை செஞ்சுக்கணும். இப்போ இதில் எல்லாத்தையுமே ஆக்டிவ் பண்ணுறோம். சரியா? இப்போ நம்மளுக்கு எல்லா அவைலபிலிட்டான ஸ்லோட் அந்த டாக்டரோட எல்லாமே இங்கே வரப்போகுது. அதுக்கு அடுத்ததாக டாக்டரோட டீட்டெயில்ஸ் எடுக்கும். அது டாக்டரோட மாடலை யூஸ் பண்ணி கிளாஸ் யூஸ் பண்ணி டாக்டரோட ஐடி அங்கே பாஸ் பண்ணி எடுக்கிறோம். என்ன கெட் பை ஐடி அதை யூஸ் பண்ணி டாக்டரோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறோம். அப்போ இதில் டாக்டரோட நேம் அபவுட் எல்லாமே வந்து. அடுத்ததாக ட்ரீட்மெண்ட் ஆக்டிவில் இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ். இப்போ அந்த கிளினிக்கில் என்ன ட்ரீட்மெண்ட்லாம் ஆக்டிவில் இருக்குது, எஃபெக்டிவ் ட்ரூவில் இருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் 3 ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த 3 ட்ரீட்மெண்ட்ஸையும் இந்த இடத்துல லோட் பண்ணுறோம். சரியா? இதில் பார்த்தோன்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட்ஸ் இது 3மே ஹெட் ஆகும். இல்லை ட்ரீட்மெண்ட்ஸ் இதில் நிறைய இருக்குது. இதில் ஆக்டிவ் ஆகிக்கிற எல்லாம் இதில் லிஸ்ட் ஆகும். அதே மாதிரி இதுலேயும் ட்ரீட்மெண்ட்ஸ் 3 இருக்குது. ஆக்டிவில் உள்ளது எல்லாமே அந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். இப்போ இவ்வளோ விஷயத்தையும் எடுக்கிறோம். அடுத்ததாக ஷெடியூல் பண்ண போகிறோம். இப்போ இவ்வளோ விஷயத்தையும் பாருங்கள். ஷெடியூல் அடுத்ததாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஷெடியூலர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. இவ்வளோ விஷயத்தையும் எடுக்கிறோம். எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் எடுக்கிறோம். அந்த டாக்டரோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறோம். இப்போ அந்த டாக்டரோட அவைலபிலிட்டான அவரோட அவைலபிலிட்டி டைம் என்ன ஆகலாம், டாக்டரோட அவைலபிலிட்டி என்ன ஆகலாம், அதெல்லாம் சேர்த்து எடுக்கிறோம். ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் சீக்கிதா அப்படின்னு பார்த்து எடுக்கிறோம். இது இவ்வளோத்தையும் என்ன செய்கிறோம், அப்பாயின்மெண்ட் ஷெடியூலருக்கு பாஸ் பண்ணுறோம். டாக்டர் ஐடியை பாஸ் பண்ணுறோம். இன்புட்டாக வீக் என்ன வருதுன்னு பாஸ் பண்ணுறோம். வீக் இன்புட் என்ன இல்லை, இந்த வருஷத்தில் முதலாவது வீக் அப்படின்னு சொல்லி அதை பாஸ் பண்ணுறோம். அடுத்தது டேஸ் என்னென்ன டேலாம் இருக்குது அது ஆல்ரெடி நாம் இதில் பாஸ் பண்ணாமல் நாம் உங்களையே கால் பண்ணி யூஸ் பண்ண எல்லாம் தேவைன்னு சொன்னால் அதை நம்ம பிறகு பார்ப்போம். அதை பாஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ஸ்லோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி
பாஸ் பண்ணுறோம். என்ன அவர் என்ன டைம்ல எல்லாம் அவைலபிளாக இருப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் அவைலபிள் ஸ்லாட்டில் டேஸ் எல்லாம் இருக்கும். அந்த டேஸுக்கு என்னன்னா டைமில் வாராரு, இந்த டைம் மட்டும் இருப்பார் அந்த கிளினிக்கில் 10 மணிலேருந்து 11 மணி மட்டும் இருக்கிறான்னு சொன்னால் அவரோட ஸ்லாட்ஸை இங்கே டிஃபைன் பண்ணுறோம். அடுத்தது இன்றைக்கு என்ன டேட் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறோம். அடுத்ததாக எக்ஸிஸ்டிங் அப்பாயின்மெண்ட், ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்ஸ் ஈக்கிதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்ஸையும் பாஸ் பண்ணுறோம். ஸ்லோட் டியூரேஷன் இதை டிஃபால்ட்டாக டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்லோட் டியூரேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்லோட்டுக்கு வந்து 60 மினிட்ஸ் அப்படின்னா 1 hour வந்து செட் பண்ணி வைக்கிறோம். அடுத்து டேட் டிஃபால்ட் டைம் ஜோன் சொன்னேன், அதை ஏஷியா கொழும்போடு செட் பண்ணுறோம். டைம் ஜோனை நம்ம கன்ஃபிக்லேயே செட் பண்ணி தாங்கிக்கிறோம். அதால் தான் இந்த நம்மளோட டைம் வந்து இங்கே ஸ்ரீலங்காவோட டைமை எடுத்து காட்டும். அடுத்ததாக இந்த ஷெடியூலர் லைன் தான் நம்மளுக்கு இந்த இதில் காட்டுற அவ்வளோவுமே வந்து லிஸ்ட் ஆகுது. இது அப்படி ஜென்ரேட் பண்ணுறது வந்து இந்த ஹெல்ப்பர் கிளாஸ் ஒன்று. அதில் இந்த நான் ஷெடியூலரில் டிஸ்பிளே ஷெடியூலில் கொடுத்ததோட இந்த இடத்துல நம்மளுக்கு இது இவ்வளோத்தையும் நான் இதில் மாடல் ஒன்று தான் எக்ஸ்ட்ரா வாய்க்கு இந்த ஷெடியூலர் மட்டும்தான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே தான் என்ன செய்யுது, இந்த ஷெடியூலே நடக்குது. இல்லை வாரிக்கிற அந்த டே வைஸாக அந்த மாதிரி ஷெடியூல் பண்ணி ஒரு ஸ்லொட்டாக காட்டுறது தானே. இது எல்லாமே இந்த ஷெடியூலர் கிளாஸுக்குள்ள தான் நடக்குது. டிஸ்பிளே ஷெடியூல்னு கொடுத்ததோட அந்த டாக்டரோட ஹெடர்லாம் செட் ஆகி அந்த ரெண்டர் ஹெடரில் அந்த டாக்டரோட டீட்டெயில்ஸ்லாம் செட் ஆகும். இதில் டாப்பில் இந்த டாக்டரோட டீட்டெயில்ஸ்லாம் செட் ஆகணும். அடுத்தது செக்ஷன் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுறி அது உள்ளுக்க ஒரு டேயாக போரீச் ஆகும். போரீச் ஆகக்குள்ள அந்த டாக்டர் என்ன அவைலபிளான டே, இப்போ மண்டே டியூஸ்டே இல்லை, அப்போ அந்த டியூஸ்டே வந்து இதுக்குள்ள வராது. அந்த டே வந்து இந்த டாக்டர் கீக்கிறான்னு பார்க்கும். இல்லாததெல்லாம் இங்கே லிஸ்ட் ஆக்காது. அப்படி லிஸ்ட் ஆகாமல் இந்த இடத்துல மண்டே வருது, அதுக்கப்புறம் டியூஸ்டே இல்லாமல் வெனிஸ்டே வருது. இந்த மாதிரி டேஸ்லாம் வந்து ரீச் ஆகுது. இந்த ஷெடியூலரை நாம் ஃபுல்லாக பார்ப்போம். நீங்கள் இதை ஒருக்கா க்ளீனாக பாருங்கள். நான் இப்போ உள்ளதை நான் அப்படி புஷ் பண்ணுறேன். எப்படி இங்கே ஷெடியூலர்லாம் வச்சுக்குதுன்னு சொல்லி ஒருக்கா செக் பண்ணுங்கள். இதில் என்ன டேட்டாவெல்லாம் எடுக்கிறோம், இந்த ஷெடியூலருக்கு என்னத்தெல்லாம் பாஸ் பண்ணுறோம், அது மூலமாக ஷெடியூலர் நம்மளுக்கு அதை ஸ்லாட்ஸ் எல்லாம் இதே மாதிரி செப்பரேட்டாக பிரித்து தருது அவருடைய அவைலபிலிட்டி டைமுக்கு ஏற்றாப்பு. சரியா, நான் புஷ் பண்ணிக்கிறேன். இந்த ஷெடியூலரை ஒருக்கா செக் பண்ணுங்க. இந்த ஷெடியூலரை நீங்கள் பாருங்கள். நான் அதில் ஒரு மாடிஃபிகேஷன் ஒன்று செஞ்சு நான் இன்னும் கொஞ்சம் இது ப்ரொசஸை இன்னும் கிளியராக எழுதி அடுத்த இதில் காட்டுறேன். ஆனால் இப்போ இது ஒர்க் பண்ணோம். அடுத்தது இந்த ஷெடியூலை அப்படி ஒரு ஸ்லாட்டாக இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணுது. இதுக்கு அடுத்ததாக உள்ள பாப்அப் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த அவைலபிளை கிளிக் பண்ணதோட பாப்அப் மாடல் ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த பாப்அப் மாடலில் எந்த டாக்டர் அப்படின்னு சொல்லி இங்கே டாக்டரோட நேம் லிஸ்ட் ஆகுது. அப்பாயின்மெண்ட் ஐடி ஒன்று இங்கே காட்டும். ஒவ்வொரு டைமும் இங்கே நான் ஒவ்வொரு அவைலபிள் கொடுக்கக்குள்ளையும் இந்த அப்பாயின்மெண்ட் ஐடி என்ன செய்யும், ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். என்னன்னு சொன்னால் டைமை வச்சு ஆட்டோ ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு காட்டும். இதில் நான் ஆல்ரெடி அதை செஞ்சு வச்சுக்கிறேன் தான்.
ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் புக் மாடல் அதை கிளிக் பண்ணேன்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு ஸ்லொட்டுக்குள்ள உள்ள இந்த பட்டன் நீங்க தானே இதை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இதோட ஐடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் புக் மாடல்னு ஒரு கிளாஸ் நான் எலைட் பண்ணிப்பேன் சரியா புக் மாடல்ல அந்த கிளாஸ் உள்ள இதை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் அதில் இந்த ஐடி எடுக்கும் டேட் ஐடி ஒன்று இருக்கும் டேட்டா ஐடி ஒன்று இதில் ஒரு ஐடி வச்சுப்போம் இதில் டேட்டா ஐடின்னு வச்சுப்போம் இதில் ஸ்லொட் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மட்டும் என்ன டேட் அப்படின்னு சொல்லி இதில் வச்சுக்கிறோம் சரியா இதை வந்து இந்த இடத்துல எடுக்கும் அப்போது இந்த புக் மாடலில் நம்ம ஒரு பொப்பப் ஒன்று ஓப்பன் பண்ணி விடணும் இதை கிளிக் பண்ணக்குள்ள ஒரு பொப்பப் ஒன்று வரணும் அந்த பொப்பப்பில் எந்த டாக்டர் என்ன அப்பாயின்மெண்ட் ஐடி இது ஆட்டோ ஜென்ரேட் ஆகுது அதுக்கப்புறம் பேஷண்ட்டு டீட்டெயில் எட் பண்ணுறது இதை எல்லா தேவையான ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்ம இதில் கொடுத்துட்டு புக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் இது அதில் புக் அப்பாயின்மெண்ட் மாடல் வந்து ஒரு மாடல் ஒன்று இதில் லோட் பண்ணிக்கிறோம் இந்த அப்பாயின்மெண்ட் மாடலுக்குள்ள தான் என்ன செய்கிறோம் அந்த டாக்டரோட நேம் அப்பாயின்மெண்ட் ஐடி அதை ஆட்டோ ஜென்ரேட்டில் வச்சுக்கிறோம் அடுத்தது பேஷண்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் டெலிஃபோன் நம்பர் இமெயில் என்ஐசி இது இவ்வளோத்தையும் இந்த இடத்துல வைக்கணும் அதோட ட்ரீட்மெண்ட் அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டை என்ன செய்கிறோம் போரிச் பண்ணுறோம் நம்ம அங்கே ட்ரீட்மெண்ட்டை லோட் பண்ணி வச்சுக்கிறோம் என்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இந்த சிஸ்டமில் இருக்குது ஆக்டிவில் இப்போ அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டையும் அங்கே லிஸ்ட் பண்ணுறோம் அதில் ஆப்ஷனில் ட்ரீட்மெண்ட் ஐடியை வெளியுள்ள வைக்கிறோம் டேட்டா இதில் ஃபீஸ் என்ன இது ரெஜிஸ்டர் ஃபீஸ் என்ன இப்படின்னு சொல்லி அதில் வார அவ்வளோத்தையும் வந்து இதில் ஆப்ஷன்லேயே வெளியூஸாக செட் பண்ணுறோம் இப்போ நான் இதை ஒன்று சூஸ் பண்ணேன்னு சொன்னால் இதோட ஃபீஸ் என்ன இது எல்லாமே இந்த ஆப்ஷனுக்குள்ளேயே வச்சுக்கிது இப்போ இன்ஸ்பெக்டில் பார்த்தோன்னு சொன்னால் இல்லை ஆப்ஷனிக்கும் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட ஃபீஸ் என்ன இதை அப்படி இந்த இடத்துல செட் பண்ணிக்குது இதோட ரெஜிஸ்டர் ஃபீஸ் என்ன சம்திங் இது எல்லாமே இங்கே ஏன்னு சொன்னால் நான் ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி இதில் ப்ரைஸை காட்டுறதுக்கு இங்கே சும்மா விசிபிள் பண்ணுறதுக்காக இதிலேயே செட் பண்ணி நான் எதை சூஸ் பண்ணுறேனோ அதோட ரெஜிஸ்டர் ஃபீஸ் என்ன ட்ரீட்மெண்ட் ஃபீஸ் என்ன அது வந்து இங்கே ஆட்டோ ஜென்ரேட் ஆகி டோட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஷோ பண்ணணும் அதுக்காக நான் இதில் இந்த எடுத்து இதை என்ன செய்வேன் இதைத்தான் எடுத்து நான் இதில் டோட்டலில் காட்ட போகிறேன் இப்போ என்ன செய்யும் இதில் ஆட்டோவாக ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஐடி ஒன்று வச்சுக்கிறேன் இதில் அந்த பொப்பப் மாடல் ஓப்பன் ஆக முன்னுக்கு ஆட்டோவாக ஒரு ஐடியா ஒன்று ஜென்ரேட் பண்ணி இப்போ உள்ள டைம் ஸ்டேம்னு சொல்லுவோம் இப்போ உள்ள கரண்ட் டேட் டைமை செகண்டில் எடுத்து ஒரு ஆட்டோ நம்பர் ஒன்று நம்மளுக்கு தரும் அதுபோ இது வந்து யூனிக்காக இருக்கும் அதுக்காக ஒரு யூனிக் ஜென்ரேட் அப்பாயின்மெண்ட் ஐடியை ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் பண்ணி டிஃபால்ட்டாக நம்மளுக்கு தரும் நான் ஒவ்வொரு டைமும் இதை கிளிக் பண்ணக்கூட ஒரு செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ செகண்ட் மாற மாற நம்மளுக்கு இங்கே யூனிக்கான ஒரு ஐடியா ஒன்று ஃபோட்டோவை ஜென்ரேட் ஆகும் இப்போ 391 டிகிரி நான் திரும்ப ஓப்பன் பண்ணால் மாறிடும் நான் சொன்னேன் யூனிக்காக அந்த செகண்டுக்கு ஏற்றாப்புல ஒரு டைம் வந்து ஜென்ரேட் ஆகும் ஒருக்கா வாரது திரும்ப வராமைக்கிறதுக்காக ஒரு யூனிக்கான ஐடிக்காக நான் ஆட்டோ ஜென்ரேட் பண்ணுறேன் அப்பாயின்மெண்ட் ஐடி வச்சுக்கேன் இப்போ டேட் இது ஐடி ஒன்று வச்சுக்கிது ஆல்ரெடி இந்த நான் எடிட் பண்ணணுமே அதுக்காக நான் ஐடி வச்சுக்கிறோம் இப்போ இந்த அப்பாயின்மெண்ட் ஐடியை எடுத்து தான் இந்த அப்பாயின்மெண்ட் நம்பரில் ஷோ பண்ணுறோம் மற்றதெல்லாம் இதில் டைம் என்ன ஸ்லொட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லொட்டுக்குள்ள இந்த இதுக்குள்ள எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மொட்டு அப்படின்னு சொல்லி ஸ்லொட்டையும் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன டேட்டில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மொட்டு இப்போ இது இந்த இடத்துல வச்சுக்கிறோம் இது ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் புக்காக இருந்துச்சுன்னா இதில் ஐடி ஒன்று வரும் அப்பாயின்மெண்ட் ஐடி ஒன்று இது புக் ஆகையில் தானே அப்போ இதெல்லாம் ஐடி இல்லாமல் ஈக்க போகுது இப்போ ஐடி இருந்துருந்துச்சுன்னா அதை நம்ம புக் அந்த இடத்துல ஷோ பண்ணி காட்டுவோம்
இதெல்லாம் வந்து எக்ஸ்பைர்ட் ஆகியிருந்தா இப்போ டேட் வந்து எக்ஸ்பைர்ட் ஆகியிருந்துருன்னு சொன்னால் எக்ஸ்பைர்ட் ஆகிக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுவோம். இப்போ இதில் இந்த வீக்கே கொடுக்குறோன்னு சொன்னால் இந்த வீக்கில் நான் மண்டே டியூஸ்டே வெனிஸ்டே இது எல்லாமே வந்து எக்ஸ்பைர்ட் ஆகிட்டு அப்படின்னா நம்மளுக்கு புக்கிங் பண்ண இல்லாது. அப்போ டேட்டை வச்சு இதெல்லாம் எக்ஸ்பயர்டு காட்டும். மற்றதை மட்டும்தான் நம்மளுக்கு அவைலபிளாக ஈஸியாக புக்கிங் பண்ணுறது. அப்போ இந்த அதுக்கு பிறகு தான் இது மூணையுமே செட் பண்ணி முடிஞ்சு தான் நம்ம அப்பாயின்மெண்ட் மாடலை ஷோ பண்ணுறோம். இதை கிளிக் பண்ண குறை இந்த டீட்டெயிலாம் காட்டுது. அப்புறம் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணி காட்டுது. அதுக்கப்புறம் நாம் இந்த பாப்அப் மாடலை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். புக் மாடலுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவ்வளோத்தையும் செட் பண்ணிவிட்டு இதை ஷோ பண்ணுது. அப்பாயின்மெண்ட் மாடல் இந்த கிளாஸுக்குள்ளே இருக்குது, இந்த ஃபைலுக்குள்ளே இதை வந்து ஷோ பண்ணி விட்ரும். சரியா? இது புக் பண்ணுறது, புதுசாக ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஷெடியூலர் அதெல்லாம் வந்து சில அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் இந்த ஷெடியூலர் உள்ளுக்கு என்னென்னவெல்லாம் இருக்குது, எப்படி ஷெடியூலர் இதை வந்து கிரியேட் பண்ணுது ஒவ்வொரு ஸ்லொட்டையும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் இன்ஷால்லா நாம இந்த புக் பண்ணுற விஷயத்தை பார்ப்போம். ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது. ஆல்ரெடி இந்த சிஸ்டத்தில் இதை நான் உங்களுக்கு இந்த ரெப்போ தந்திக்கிறேனே, இல்லை அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுது. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் எப்படி டேட்டா அங்கே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து கிரியேட் ஆகுது. எல்லாமே வந்து இதில் ஒர்க் பண்ணோம். இதெல்லாம் புக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வெலிடேஷன்லாம் ஆட் பண்ணிக்குது. இப்போ புக்டுண்டு காட்டுது. பார்த்துட்டு வாங்க. அப்போது நான் திரும்ப செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும், கிளியரான ஐடியா ஒன்று உங்களுக்கு வரும். சரியா? இன்ஷால்லா மிச்ச வித்தியாசத்தெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நான் ஒன்றும் நான் புஷ் பண்ணல, லேட்டஸ்ட்டாக பாருங்கள். நான் அதை புஷ் பண்ணி விட்டேன். ஒரு கமிட் புஷ் இப்போ புஷ் ஆகிட்டு நீங்கள் லேட்டஸ்ட்டாக புல் பண்ணி பார்க்கலாம். டிசிடி கிளினிக்கில் நான் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன செஞ்சுக்கிறேன், இப்போ இதுக்குள்ள என்ன செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை. சரியா? சில அடுத்த கிளாஸில் மிச்ச விஷயத்தை பார்ப்போம்.